எல்லா மனிதரும் ஒரே மொழியையே பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சினார் தேசத்தில கூடிவிட்டு வானத்தை எட்டும் கோபுரமும் கட்டுவோம், நாமே புகழ் பெறுவோம் என்று திட்டமிட்டனர். அவர்களின் அகங்காரம் தேவனுக்கு விருப்பமாக இல்லை. தேவன் அவர்களின் மொழிகளை குழப்பி அதனால் அவர்கள் உலகம் முழுவதும் சிதறிப்போனார்கள். அந்த இடம் பாபேல் என அழைக்கப்பட்டது, அதாவது குழப்பம். சேத்தியின் மகன் சேலாவின் சந்ததிகள் சொல்லப்படுகின்றன. இந்த வரிசையில் எபர், பாலக்ரேயு, செரூக், நகோர், தெரா போன்றோர் வருகின்றனர். தெரா 3 மகன்களை பெற்றார்: ஆபிராம், நகோர், ஹரான். ஹரான் இறந்து போனான். அவனுடைய மகன் லோத். ஆபிராம் மற்றும் நகோர் திருமணம் செய்து கொண்டார்கள். அபிராமின் மனைவி சாராய் பிள்ளை இல்லாதவள். தெரா தனது குடும்பத்தோடு கல்தேயரின் ஊர் இலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போக நினைத்தார். ஆனால் அவர்கள் ஹாரானில் தங்கிவிட்டார்கள். தெரா அங்கே 205 வயதில் இறந்தார். முக்கிய கருத்துக்கள்: மனிதனின் அகங்காரம் தேவனுக்கு விருப்பமல்ல. தேவன்தான் நாடுகளை, மொழிகளை பிரித்து வைத்தார். அபிராமின் வரிசை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது தேவனுடைய பெரிய வாக்குத்தத்த கதையின் தொடக்கம்.